கடந்த அரசாங்கத்தில் இருந்த சமுத்தி கொடுப்பனவு வழங்குகின்ற குடும்பங்களோடு அதுக்கு பதிலாக அஸ்வசிம் திட்டத்தில் நமது பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான இந்த உதவிக்கான பிரச்சனைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்துக்குள் உள்வாங்காத கிராமப்புறங்களில் இருக்கின்ற நிறைய மக்கள், ஏழை மக்கள் இதிலே உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சில பிரதேசங்களிலே தாய் தகப்பன் இல்லாமல் நடுத்தர குடும்பங்களிலே அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களையும் இந்த திட்டத்திலே நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான ஆசிரியர்கள் பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வர்த்தமானியில் கல்வி அமைச்சினால் கூறப்பட்டிருக்கின்றது. இருக்கின்ற கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற பயிற்றப்படாத ஆசிரியர்கள் 102 பேர் இந்த வர்த்தமானி ஊடாக அவர்கள் விண்ணப்பங்களை செய்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அட்டாளைச்சேனை என்னுடைய ஊர், நான் பிறந்த ஊரில் இருக்கின்ற அந்த கலாசாலையை விட்டுவிட்டு முழு மாணவர்களையும் கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கின்ற ஆசிரியர் கலாசாலைக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் நேர்முறை பரீட்சைக்காக. இதை நான் கௌரவ பிரதம மந்திரியாவிடம் கல்வி அமைச்சுடைய செயலாளர்கள் எல்லோருமே சொல்லியிருக்கின்றேன். அட்டாளைச்சேனையிலே கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு கலாசாலை இருக்கத்தக்கதாக கோப்பாய்க்கு அனுப்புவது ஒரு நீதி இல்லாத விடயமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு 2 கல்வி வளங்களையும் நீங்கள் அவசரமாக ஏற்படுத்துவதற்காக கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன்.